Good morning all. Welcome to our YouTube channel. This is Study Books channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து இண்டக்டர் ஃபில்டர் சர்க்யூட். ஃபில்டர் சர்க்யூட் அப்படின்னா பல்சேட்டிங் டிசி சிக்னலை பியூர் டிசி சிக்னலாக மாற்றி தரக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் தான் ஃபில்டர். அதில் வந்து இண்டக்டரை பயன்படுத்தி ஃபில்டர் பண்ணக்கூடிய சர்க்யூட் பேர் வந்து இண்டக்டர் ஃபில்டர். ஸோ இண்டக்டர் ஃபில்டர் பாருங்கள், டயக்ராமில் ஒரு இண்டக்டரை வந்து சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க, லோடுக்கு சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ரெக்டிஃபையுடைய அவுட்புட் வந்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்து இண்டக்டர் ஃபில்டருடைய டயக்ராம். ஸோ இண்டக்டருக்கு இன்னொரு நேம் வந்து சோக்குன்னு சொல்லுவாங்க. இந்த காயில் பேர் வந்து சோக்குன்னு சொல்லுவாங்க. அது சோக் ஃபில்டர்னு சொல்லலாம். ஸோ இது ரெப்ரசன்ட் ஆன் எல்ன்ற சிம்பிளால் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இந்த இண்டக்டரை வந்து இன்புட்டுக்கும் லோடுக்கும் ஒரு சீரீஸாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டுக்கும் இடையில வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து பேசிக் சிம்பிள் டயக்ராம். லோடு வந்து ஆர்எல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இண்டக்டர் ஆனது அதன் வழியே செல்கின்ற கரண்டை பொறுத்து செயல்படும் தன்மை கொண்டது. இந்த சர்க்யூட்டின் இன்புட்டில் கொடுக்கப்படுகின்ற வோல்டேஜ் ரெக்டிஃபயர் இன்புட் ஆனது அதை பொறுத்து வந்து இண்டக்டர் வழியாக வந்து கரண்ட்டை வந்து அலோவ் பண்ணும். இண்டக்டர் வழியாக கரண்டின் அளவு அதிகரிக்கின்ற போது இது சார்ஜ் ஆகி, அதாவது இது வந்து எப்படி சார்ஜ் ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டாக வந்து சார்ஜ் ஆகும். இங்கே வந்து கரண்ட் கொடுக்கும்போது காயில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இஎம்எஃப் வந்து உருவாகும். அந்த இஎம்எஃபாக வந்து இந்த இண்டக்டர் வந்து சார்ஜ் பண்ணும் சுமார். அப்புறம் வந்து கரண்ட்டின் அளவு குறையும் போது இதை அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணும். எதை நோக்கினா அந்த லோடை நோக்கி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும். இது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா இன்புட் கொடுக்கக்கூடிய கரண்ட் இருக்கு இல்லைங்களா, அதோடைய ஃப்ரீக்வன்சி தகுந்த மாதிரி வந்து இந்த இண்டக்டருடைய வேகமும் டிஸ்சார்ஜிங் தன்மையும் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது என்னன்னா இன்புட்டில் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டாலும் இந்த சார்ஜிங் வந்து சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகாது, கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இருக்கும். ஸோ அப்போ வந்து லோடுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். அதுக்குள்ளே வந்து அடுத்த ஆஃப் சைக்கிள் வந்து வந்துடும். ஸோ அப்போ வந்து இது வந்து ஆஃப் கண்டிஷனுக்கு போகவே போகாது. இதுதான் வந்து இண்டக்டருடைய பிரின்சிபல். ஸோ இது இப்போ வேவ் ஃபார்ம் பாருங்கள். இது பல்சேட்டிங் டிசி. என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்புட் இந்த சைக்கிள் வரும்போது கொஞ்சமாக இது சார்ஜ் ஆகும், அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகும், திரும்ப சார்ஜ் ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகும். இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டெடி அவுட்புட் கரண்ட்டை வந்து அவுட்புட்டில் தரும். இது பார்த்தீங்க, இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் வந்து சடனாக மாறக்கூடிய கரண்ட்டை வந்து எதிர்க்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். இதுதான் அதனுடைய காம்பனண்ட்டு. ஸோ இன்புட்டில் கொடுக்கின்ற வோல்டேஜ் அளவை பொறுத்து அதன் கரண்டின் அளவும் மாறுபடும். இன்புட் என்ன வோல்டேஜ் வருமோ அது தகுந்த மாதிரி வந்து அவுட்புட்டில் இருக்கக்கூடிய கரண்டின் அளவும் மாறுபடும். பொதுவாக வந்து கரண்டானது வோல்டேஜில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபேஸ் ஏஞ்சல் வித்தியாசம் கொண்டதாக இருக்கும். அதாவது இண்டக்டர் அதன் வழியே செல்கின்ற கரண்டின் அளவை பொறுத்து கரண்ட் அதிகமாகின்ற போது சார்ஜ் ஆகின்றது, கரண்ட் குறைகின்ற போது அது லோடை நோக்கி டிஸ்சார்ஜ் ஆகிறது. இப்போ இன்புட் கொடுக்கக்கூடிய கரண்டின் மாற்றத்துக்கு தகுந்தவாறு வந்து இண்டக்டர் ஆனது வேகமாக டிஸ்சார்ஜ் ஆகிறதில்ல. அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டெடி அவுட்புட் கரண்ட்டை வந்து நமக்கு அவுட்புட்டில் தருது. அதுதான் இந்த வேவ் ஃபார்ம். இந்த வேவ் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் அதாவது இந்த சைக்கிள் வரும்போது கொஞ்சமாக சார்ஜ் ஆகிட்டு உடனே டிஸ்சார்ஜ் ஆகும், உடனே அடுத்த சைக்கிள் வரனால திரும்ப சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகும். இந்த மாதிரி சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகிறதுனால ஒரு ஸ்டடி அவுட்புட் கரண்ட் வந்து நமக்கு அவுட்புட்டில் கிடைக்குது. அதாவது வந்து நம்ம பியூர் டிசின்னு சொல்கிறோம். அதாவது இண்டக்டர் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக வரக்கூடிய கரண்ட்டை வந்து
அப்போஸ் பண்ணக்கூடிய தன்மை கொண்ட காம்பனண்ட் தான் வந்து இண்டக்டர். ஸோ இந்த பிரின்சிபல் அது ஒர்க் ஆகிறதுனால தான் வந்து நம்ம இதை வந்து ஒரு இண்டக்டர் ஃபில்டராக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா சடனாக வரக்கூடிய சேஞ்சஸ் இல்லாமல் அது ஒரு கான்ஸ்டன்ட் அவுட்புட்டை வந்து நமக்கு அவுட்புட்டில் தரதுனால. ஸோ இப்போ வந்து ரெக்டிஃபையருடைய இன்புட்டுக்கு இண்டக்டரை வந்து சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் லோடை வந்து சீரிஸாக இண்டக்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்புட் சிக்னல் வந்து வரும்போது இது வந்து மேக்னெட்டிக்காக வந்து சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இந்த சிக்னல் குறையும் போது, இந்த சிக்னல் இன்க்ரீஸ் ஆகும்போது இது சார்ஜ் ஆகுது. திரும்ப டிக்ரீஸ் ஆகும்போது இங்கே டிஸ்சார்ஜ் ஆகுது. ஆனால் ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகுதுல, கொஞ்சமாக டிஸ்சார்ஜ் ஆகிடுது. ஏன்னா அடுத்த ஆஃப் சைக்கிள் வந்துடுது. அடுத்த ஆஃப் சைக்கிள் வந்து திரும்ப சார்ஜ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அவுட்புட் வந்து சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி இந்த மாதிரி இதில் வந்து ஒரு ஸ்டெடி கரண்ட்டாக வந்து அவுட்புட்டில் கிடைக்குது. அதனால தான் பியூர் டிசியாக வந்து நம்ம அவுட்புட்டில் எடுத்துகிட்டு இருக்கோம். இதுதான் வந்து இண்டக்டிவ் ஃபில்டருடைய பிரின்சிபல். இப்படி தான் வந்து இண்டக்டிவ் ஃபில்டர் வந்து ஒர்க் ஆகுது. சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் தன்மையினால் வந்து இண்டக்டிவ் ஃபில்டர் வந்து ஒர்க் ஆகுது. So thanks for watching our channel. Please support our channel. Thanks.